ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு vlog பாத்தீங்கன்னா சண்டே நாங்க போன ஒரு ரோட் ட்ரிப் தான். 2 ஃபேமிலியா சேர்ந்து 2 கார்ல நாங்க டுவர்ட்ஸ் கோலார் தான் ரோட் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். 7 மணிக்கு கிளம்புறது பிளான். பட் இந்த பிள்ளை குட்டியெல்லாம் வச்சுட்டு சீக்கிரம் கிளம்ப முடியல. அதனால நாங்க 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். டுவர்ட்ஸ் கேஆர்புரம் போயிட்டு ஹொஸ்கோட்டே ரோட் எடுத்துட்டோம். அதுல இருந்து ஒரு 1 hour 45 minutes போனா நாங்க போற லொகேஷன் வந்துரும் கோலார்ல இருந்து அந்தாரகங்கை, அங்கதான் நாங்க வந்து போறோம். இந்த பிளேஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். நிறைய ரீல்ஸ் இருக்கும் டுவர்ட்ஸ் கோலார்ல. ரோடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. இதுல தான் நம்மளோட சென்னை டு பெங்களூர் ஹைவேஸும் வந்து கனெக்ட் ஆகும். இந்த ஹொஸ்கோட்டையை தாண்டி ரோடு ஃபுல்லாவே டிராபிக் இல்லாம ஃப்ரீயா இருந்துச்சு. சீக்கிரமா நாங்க ரீச் ஆயிட்டு அங்கேயே கார்லயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இங்க நிறைய குரங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே சொன்னாங்க. சாப்பாடெல்லாம் வெளியே எடுத்தீங்கன்னா புடுங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து சஸ்டைனபிள் டிராவல் தான் பண்ணுவோம். ஸோ பிளேட்டு, தட்டு, டம்ளர் எல்லாமே வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். எங்கேயுமே பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் போடல. நம்ம போற இடத்துல நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் கீழேயே ஒரு கோயில் இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாவே சிவன் கோயில் தான். ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. பட் ரொம்ப டிவைன் ஃபீல் கொடுத்துச்சு இந்த கோயிலுக்குள்ள. இந்த கோயிலை சுத்தியுமே ஒரே சிவலிங்கம் வச்சிருக்காங்க. இப்ப அந்த அந்தாரகங்கைன்றது மலை மேல இருக்கு. மலைனா ரொம்ப பெரிய மலை கிடையாது, ஒரு மேனேஜபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சின்ன கோயில்ல தரிசனம் முடிச்சுட்டு நாங்க வந்து இப்போ மலை மேல இருக்க கோயிலுக்கு போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராக் இருக்கும். இந்த ராக்கை பார்த்துட்டு என் பையன் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ராக் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னா. அதே மாதிரிதான் இருந்துச்சு. நான் பெரிய ராக் மகாபலிபுரம்ல தான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கதான் பாக்குறேன். இந்த மலை ஃபுல்லாவே அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஃபுல்லா ராக்ஸ், அப்புறம் அங்கங்க மரம், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. போற வழி ஃபுல்லா இந்த மங்கீஸோட நாங்க ஃபன் பண்ணிக்கிட்டே போனோம். ஏன்னா அவங்க வந்து பாட்டில்ஸ் எல்லாம் புடுங்கிடுவாங்களா, நிறைய பேர் சொன்னாங்க ஹேண்ட்பேக் எல்லாம் புடுங்கிட்டு போயிருச்சு அப்படின்னு. அதனால ஒரு மாதிரி பயந்துட்டே தான் போனோம் அவங்களுக்கு. அப்பயும் வந்து எங்கிட்ட இருந்து வாட்டர் பாட்டில் புடுங்க வந்தாங்க. நான் வந்து பயந்துட்டு கொடுத்துட்டேன். அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணல. சைட்ல நிறைய பேர் இருப்பாங்க. பட் இவங்களுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா அதுவே பழக்கமாயிடும் அப்படின்னு. போற வழியில நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு உட்கார்றதுக்கு. வயசானவங்க வந்து தாராளமா டிராவல் பண்ணலாம். ஃபேமிலியோட போறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். சுத்தி வந்து ராக்ஸ் தான் இருக்கு, அது கூட மலை. நாங்க வந்து போனது கொஞ்சம் வெயில் டைம், ஒரு 10:30 அந்த மாதிரி போனோம். இதுல 2 வழி இருக்கு. ஒன்னு டெம்பிள் போறது, இன்னொன்னு வந்து ட்ரெக்கிங் போறது. ட்ரெக்கிங் இன்னும் கொஞ்சம் மலை மேல ஏறணும். டெம்பிள் வந்து கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ், ஒரு 1 kilometer அவ்வளவுதான் மேல போற மாதிரி வரும். இப்ப நாங்க கிட்ட வந்துட்டோம். ட்ரெக்கிங் போனோம்னா ஆன்லைன்ல அதுக்கு வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணணுமா. வயசானவங்க புடிச்சிட்டு போற மாதிரி கம்பி கூட வச்சிருந்தாங்க. நம்ம சைட்ல நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனதுனால எங்களுக்கு ஏறுறதே தெரியல. சின்ன பசங்களை வச்சுட்டு போகணும்னாலும் இது ஒரு நல்ல பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டம் இல்லாம நம்ம வந்து தரிசனம் பார்க்கலாம், ட்ரெக்கிங் என்ஜாய் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த குரங்குங்க பண்ற சேட்டையெல்லாம் பாருங்க. ஃப்ரூட்டி குடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன் வந்து கப்ல தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். இவங்க எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் டெம்பிள்ல வந்து வீடியோ எடுக்கல. இது வந்து அந்த ஒரு தண்ணி மாதிரி வந்துட்டு இருந்துச்சு ஒரு இடத்துல. ஏன்னா டெம்பிள்குள்ள வந்து வீடியோ எடுக்க அலௌட் இல்ல. இருந்தாலும் அந்த ஒரு டெம்பிள்கான டிவைன் போயிடும் வீடியோ எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமியெல்லாம் எடுக்கல. இதுதான் அந்த கங்கை, அது தண்ணி வர இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாமா. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கேன்ல எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து தண்ணி வருதுன்னு கேட்டா எங்க இருந்து வருதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப மிஸ்ட்ரியா இருந்துச்சு. அது சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அப்பயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எங்க இருந்து வருதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் கொஞ்சம் மேல போனோம். இப்ப நான் உங்களுக்கு காமிச்ச இடம் கீழே இருந்துச்சு. இது மேல ஒரு விநாயகர் சிலை இருக்கு. இதுக்குள்ள இருந்துதான் தண்ணி வருது. அங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எங்க இருந்து வருதுன்னு பார்க்க முடியல, ஏதோ பைப் கனெக்ஷன்ல இருக்க மாதிரி தெரியல. பட் நான் அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ மலையில இருந்து ரூட்ல எல்லாம் ஃபில்டர் ஆகி வருதுன்னு சொல்றாங்க. குடிச்சு பார்க்கும்போது மினரல் வாட்டர் மாதிரியே இருந்துச்சு. தென் நாங்க திருப்பி கீழே இறங்கி வந்துட்டோம். அங்க நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து எங்க போலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அந்தாரகங்கையோட ஒரு வியூ பாயிண்ட். இங்க பாத்தீங்கன்னா ராக் வந்து ஒன்னோட ஒண்ணு மேல ஒட்டி இருக்கு. எனக்கு வந்து இது எப்பயாவது உருண்டுருமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ நான் அதை என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கேட்டுட்டே போனேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இந்த மலை ஃபுல்லா இருக்கும். ட்ரெக்கிங் போனா மேபி இதோட டாப்பை ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இங்க வந்து ஒரு தடவை ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு நான் வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன். எப்போ போவேன்னு தெரியல. மேபி என்னோட பசங்க கொஞ்சம் பெருசானா போவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து கீழே வந்துட்டோம்.
கீழே வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா கோட்டிலிங்கேஸ்வரா போறது தான். அங்க போய் நாங்க என்ன பண்ணோம் என்னெல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். தேங்க்யூ, பாய்.